சிம்ம ராசி அன்பர்களே, ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் முழுவதும் 12ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டு போகிறார். அப்போ நீங்கள் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ செலவு அதிகமாகுமா? கண்டிப்பாக ஆகும். அப்போ விரயத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் தேவையில்லாத, அதாவது எந்த ஒரு புதிய விஷயத்தை யோசிக்கும் போது செய்யும் போது சரியும், ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அது 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்திருக்கு. அப்போ எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். மனம் எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும். எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, ஆஃபீஸில் இப்படி பண்ணுறாங்க, அங்கே ஒரே டார்ச்சராக இருக்குது, வேலைப்பளு அதிகமாக இருக்குது, மென்டல் ப்ரெஷரை கொடுக்குது. ஸோ இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் மனம் நிலைத்தன்மை இல்லாமல், மனம் எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்படக்கூடிய அமைப்பு இருக்குமே தவிர உங்களை கெடுத்து விடுமானா நிச்சயமாக இல்லை. ஏன் கெடுக்காது அப்படின்னா, கேது உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசியில். இது நல்லது இது கெட்டதுங்கிறது உங்கள் உள் மனசு கண்டிப்பாக சொல்லும். அதுவும் சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கார். அந்த குருங்கிறது 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் உச்சனோடு இருக்கிறது. அப்போ என்ன நடக்கணும்? 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமாகவும் அமையும். அப்போ முதலீடுகளின் மீது ஆர்வம் ஏற்படுத்தும் இந்த சிம்மராசி என்பவர்கள். தன்னுடைய ஃபியூச்சருக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சேமிப்பு பண்ணணும், ஒரு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை நிச்சயமாக விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அதே சமயத்தில் நெகட்டிவ் அப்படின்னு உங்கள் மனசில் எது பற்றுச்சோ அந்த பக்கமே போகாதீங்க. அதாவது எதிர்ப்பு, பகை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஸோ பணத்தை யாருக்காவது கொடுக்கறது, சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அவசர முடிவு எடுப்பது, ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போது சனி பகவான், தொழில் காரக கிரகமான சனி பகவான் 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஷ்டம சனியாக இருக்கிறதுனால எதையாவது நினைத்து கொண்டு ஒரு புலம்பல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கெடுக்குமான இல்லை, பட் அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். சண்டை இல்லாமல் பார்த்துக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. ஒவ்வொருத்தரை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடாது இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனிங்கிறது இந்த சிம்மத்துக்கு ஆகாத கிரகம்தான். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. இப்போ ஏதோ ஒரு வழியை கொடுத்து கொண்டு இருந்தது. ஆனால் இப்போது இது பண்ணக்கூடாது, அதை சரி செய்யணும், சமப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும். ஏன்னா நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விதத்தில் இந்த ஆடி மாதம் இருக்குங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். சார் எப்படி சார் சொல்கிறீங்க? இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். உங்களுக்கு கெடுதலை கொடுக்கக்கூடியவன் யார்? சனிதான். அவர் 8ஆம் இடத்துலேருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்து அங்கேயும் ஒரு பிரச்சனை செய்து, ஸோ ஏதோ ஒரு வகையில் தொல்லையை கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி பகவான் இப்போ வக்ரமாகிறார். அந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இப்போ கொடுத்துட்ருக்கு, பிரச்சனை கொடுத்துட்ருக்கு, அதை சால்வ் பண்ண போகுது, சமப்படுத்த போகுது, அதிலிருந்து வெளிவருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது. அப்போ என்ன, கொஞ்சம் வெளிவர போகிறீங்க. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, சமாளிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிம்மத்துக்கு அமையிருக்கிறது.
சார் பணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, பணம் நாம் சம்பாதிக்கிறது அல்லது வரக்கூடிய வருமானத்தில் ஏதாவது குறை வந்துடுமா? இல்லை, 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல தான் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்குது. ஆனால் இந்த மாதம் எண்டில் 20ஆம் தேதி புதனும் வந்து விரயத்தில் வர்றார். அப்போ என்ன, சுப விரயங்களாக செஞ்சுக்குங்க, அவ்வளோதான். என்னென்ன சுபம் அப்படின்னு இருக்கோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இல்லைனா ஆடி மாதம் 16ஆம் தேதி 2ஆம் இடத்துல வந்து அங்கே நீச்சமாகிறார். நீச்சம் அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டு இருப்பது. அப்போ என்ன, கொஞ்சம் தைரியம் வீரியம் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, செய்யலாமா வேண்டாமா, இங்கே போனால் இதாகும், ஒரு மாதிரி மந்தத்தன்மையான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, கொஞ்சம் டல்லாக இருக்கும். விற்பனை செய்கிறீங்க, யோசித்து பண்ணுங்கள், அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க. இல்லை யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும், அந்த மாதிரியான விஷயமாக இருந்தால் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி என்பவர்கள் ஜாமீன் கையெழுத்து அறவே போடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா 3ஆம் அதிபதி நீச்சமாகிறார். நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும், நல்லது செய்யணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஒரு உபத்திரம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் மன கஷ்டங்களை உட்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். ஸோ இதில் எல்லாம் கவனமாக இருங்க. சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம், வாங்குவதற்கு குறை இல்லை. ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். இடம் நிலம் வாங்கலாம், வாங்குவதற்கு தடை இல்லை. ஏன்னா திக்பலத்தோடு இருந்து 4ஆம் இடத்தையே பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அப்போ இடம் வாங்குறதுக்கு உண்டான எண்ணங்களை அதிகமாக கொடுக்கும். இந்த ஆடி மாதம் நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த இடம் வாங்கலாம், இந்த இடம் நமக்கு நல்லா இருக்குது, இதை வாங்கியே ஆகணும், அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை எடுப்பதற்கு அல்லது ஒரு பர்மிஷன் வாங்குவதற்கு ஒரு உகந்த மாதமாகவே இந்த சிம்மத்துக்கு அமைப்பது. ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமான புதன் விரயஸ்தானத்தில் வந்து அமர்றதுனால அந்த டாக்குமெண்ட்டில் மட்டும் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் உச்சமாக 12 இருக்கு. அப்போ 5, 12 கனெக்ட் ஆகுது. குழந்தைகள் வெளியே செல்வார்கள். இப்போ ஒரு +2 முடிச்சிருக்கா குழந்தைகள்னால் உங்கள் ஊரை விட்டு வெளியே நகருவாங்க, அவ்வளோதான். உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே போய் படிக்கக்கூடிய அமைப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அல்லது இந்த கோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற மன உளைச்சலில் இருக்கின்றவர்கள், கிடைக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இப்படி ஒரு இது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமானதாக அந்த கடைசியில் வரும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ குழந்தைகள் படிப்பை பற்றிய எண்ணங்கள் உணர்வுகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிப்பாங்களா? படிப்பதற்கு, ஏன்னா 5க்குரியவன் 12, வெளிநாடு அப்படின்னாலே 12ஆம் இடம். அப்போ குழந்தை வெளிநாட்டுக்கு செல்வதற்கு, வெளிநாட்டில் போய் படிப்பதற்கு, வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கு, வெளிநாட்டில் போய் குடியுரிமை பெறுவதற்கு இது உகந்த காலமாகவே அமையப்பெறுகிறது. 6ஆம் அதிபதி 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். குரு எங்கே பார்க்குறார்? 6ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்கள் சூரியன் என்பது நீங்களும் 6ஆம் இடத்தை பார்க்குறீங்க. அப்போ இந்த 6, 8, 12 கனெக்ட் ஆகுது பாருங்கள். 6 என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடியது. 8 என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய. 12ங்கிறது விரயம் அப்படிங்கிறது. அப்போது இந்த நெகட்டிவ், இந்த முக்கோணம் கனெக்ட் ஆகிறதுனால இந்த நெகட்டிவ் விஷயத்துக்கு சிம்ம ராசி என்பவர்கள் போகக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 6, 8, 12ங்கிறது கெட்டவன் கெட்டிடும் யோகம்ங்கிற அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடச்சிரும்.
எது எல்லாம் உங்களுக்கு வலியை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதெல்லாம் உங்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதெல்லாம் துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்கின்ற தன்மையில் ஒரு கஷ்டம், ஒரு அழுத்தம், ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷரோடு இருந்து கொண்டிருந்ததோ அதெல்லாம் ரிலீஃப் ஆகும். அல்லது எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல சார், ஆனால் கிடைச்சிருக்கணும், இப்போல்லாம் டக்குன்னு வரும் அந்த அதிர்ஷ்டம். அந்த 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ விரயத்தை செய்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டுன்னு சொல்ல வர. திடீர்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு கொடுத்துரும். டக்குன்னு இந்த கோர்ஸ் கிடைக்காதுன்னு நினச்சவங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வேலை கிடைக்கலையே என்று 2-3 மாதம் ட்ரை பண்ணிட்டுறவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ப்ரமோஷன் கொடுக்காதவர்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், எங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த இந்த அதிகாரி அவர் மாற்றலாகி போகக்கூடிய அமைப்பு, அல்லது நீங்கள் அந்த இடத்த விட்டு மாற்றலாக போகக்கூடிய அமைப்புகள், இதெல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுட்டு வேலை தேடக்கூடாது. இங்கே மட்டும் கவனத்தோடு இருந்தாலே போதும். ஸோ ஆக மொத்தம் திடீர் மாற்றத்தையும் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் 2026 எப்படி இருக்க போகுது, உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.